வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த லிஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். 5வது இடத்துல ஸ்ட்ரா. 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. படம் Netflixல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டேஜஸ் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்றாங்க. இவங்க இது பண்றாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே அவங்களோட பொண்ணுக்காக தான். ஆனா, ஒரு சின்ன தப்பு மாதிரி பண்ண இவங்க, அடுத்தடுத்து நெறைய தப்புகள் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட லைஃப்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் இவங்க எப்படி சமாளிச்சாங்க, அதான் இந்த படத்தோட நல்ல ஒரு ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. படம் கொஞ்சம் டிராமாவா தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் படத்துல ஒரு சில த்ரில்லிங்கான மொமெண்ட்ஸும் இருக்கு. எமோஷனலான விஷயங்களும் கலந்து இருக்கு. ஸோ டிராமாவான ஒரு மூவிய நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ Netflixல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இப்ப ரீசென்ட்டா தான் தமிழ் டப்பிங்ல இந்த படம் வந்திருக்கு. ஸோ பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, சும்மா ஒரு தடவை இந்த படத்த செக் அவுட் பண்ணி பாருங்க. 4வது இடத்துல த ப்ராசிக்யூட்டர் 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. லயன்ஸ் கேட் ப்ளே அப்ளை இப்ப இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து விக்டிமா இது பண்ணியிருப்பாங்க. ஆனா, அவர் வந்து தப்பே பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ இவருக்கு சாதகமா பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசிக்யூட்டரா தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ நம்ம ஹீரோ இந்த கேஸ்ல வந்ததுக்கப்புறம், இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம ஹீரோ எப்படி சமாளிச்சாரு, யார் யாரெல்லாம் நம்ம ஹீரோ கூட சண்டை போட வந்தாங்க, அவங்களையெல்லாம் நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் புரட்டி எடுத்தாரு, அதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஆன்லைன் ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்துல நம்ம டோனி யேன் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்த நம்ம டோனி யேன் தான் டைரக்டும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. நம்ம டோனி யேன்காகவே கண்டிப்பா இந்த படத்த நீங்க ஒரு தடவ செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். படம் இன்ட்ரஸ்டிங்கா நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்ல லயன்ஸ் கேட் ப்ளே அப்ளை இப்ப ரீசென்ட்டா தான் வந்திருக்கு. ஸோ பார்க்கலன்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த செக் அவுட் பண்ணி பாருங்க. 3வது இடத்துல மெர்சி ஃபார் நன். 2025ல இப்ப ரீசென்ட்டா Netflixல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான கொரியன் ஆக்ஷன் சீரிஸ். இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் குரூப்ல இருந்திருப்பாரு. ஆனா இப்ப இல்ல. அதெல்லாம் விட்டுட்டு நார்மலா இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோவோட தம்பிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் வந்து காலி பண்ணிடுறாங்க. ஸோ தன்னோட தம்பிய இந்த மாரி பண்ணவங்கள நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்றாரு, அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறாரு, யார் யாரெல்லாம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமா அடி வாங்குறானுங்க. அதுதான் இந்த சீரிஸோட ஒரு செம்மையான ஒன்லைன் ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். சீசன் 1 மட்டும் தான். மொத்தமாவே வெறும் 7 எபிசோட்ஸ் தான். எல்லாமே தமிழ் டப்பிங்ல Netflixலயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சீரிஸ பாருங்க. ஜான் விக் ரேஞ்சுக்கு முழுக்க முழுக்க ஆக்ஷன் சீக்வென்ஸ வச்சு வேற லெவல்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு இந்த சீரிஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே சஜெஸ்ட் பண்ணுவேன். டைம் கிடைச்சதுன்னா நிச்சயமா ஒரு தடவை இந்த சீரிஸ பாருங்க. பயங்கரமான வெறித்தனமான ஒரு கொரியன் ஆக்ஷன் சீரிஸ். இப்ப Netflixல தமிழ் டப்பிங்ல சீசன் 1 ஃபுல்லாவே 7 எபிசோடுமே அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம இந்த சீரிஸ பார்த்துருங்க. 2வது இடத்துல பேலரினா 2025ல இப்ப தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு இப்போதைக்கு 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் வந்து ஜான் விக் யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா வரும். ஜான் விக் சாப்டர் 4க்கு முன்னாடி நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதைக்களம் பாத்தீங்கன்னா இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் கேட்டகரியான ஒரு மூவி தான். படத்துல ஆனா டி ஆர்மாஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நீங்க பாருங்க. படம் முழுக்க ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சு வெறித்தனமா செதுக்கி வச்சிருக்காங்க. இது ஜான் விக் யூனிவர்ஸ் அப்படின்றதால இந்த படத்துல எக்கச்சக்கமான பயங்கரமான ப்ரூட்டலான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கு. அண்ட் இந்த படத்துல நம்ம ஜான் விக் கேனு ரீவ்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் பாத்தீங்கன்னா ஒரு கேமியோவும் பண்ணிருக்காரு. ஸோ படத்தை பாருங்க. வெறித்தனமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். இது ஜான் விக் யூனிவர்ஸ்ல வருது. ஸோ இந்த படத்தை கண்டிப்பா நீங்க எல்லாருமே நிச்சயமா பார்த்தே ஆகணும். படம் வெறித்தனமா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே இப்ப இந்த படம் பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. ஆனா டி ஆர்மாஸை இது வரைக்கும் நம்ம ஒரு சாக்லேட் கேர்லா தான் பார்த்திருப்போம். இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சும்மா பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாவே செட்டு போட்டு தான் எடுத்திருப்பாங்க. ஆனா நீங்க செட்டு போட்டு எடுத்த மாதிரியே இருக்காது. அந்த அளவுக்கு படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன்லாம் செம்மையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வெறித்தனமான ஒரு படம். தியேட்டர்ஸ்ல இப்ப தமிழ் டப்பிங்ல ஓடிட்டு இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம தியேட்டர்ஸ்க்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன் 2025 இப்ப தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி. இப்ப நான் சொன்ன இந்த 5 படங்களுமே இப்ப ரீசெண்டா தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ்.
Yeah.